என்ன நினைக்கிறாருன்னா, அவர் ஒரு முறை பேசும்போது பாத்தீங்களா, உங்களை நம்பிதான் வந்திருக்கேன், ஓட் போட்டுருவீங்கல்ல, உங்களை நம்பிதான் வரவேன், ஒவ்வொரு வீட்டுல விஜய் இருக்கிறான் அப்படி சொல்லிட்டே இருக்கிறாரு. ஏன் சொல்லிட்டே இருக்கிறாரு? ஒரு தலைவனுங்காம மக்களை நம்பி இருக்க கூடாது. உன்னை நம்பி நீ இருக்கணும். நீ சரியா பேசுற, சரியா இருக்கணும், மக்கள் நம்ப போறான், அவ்வளவுதானே. தலைவங்கிறவன் யாருமா? அண்ணா மக்களுக்காக கொள்கையை சொன்னாரா, கொள்கையை சொல்லி மக்களை ஈர்த்தாரா? நீங்க சொல்லுங்க. கொள்கையை கூறினார், கோட்பாட்டை விளக்கினார், தெரு தெருவா, வீதி வீதியா, ரோடோட பேசினாரு, மாநாடு போட்டாரு, மக்களை திரட்டினாரு, தன் கட்சிக்காக உழைச்சாரு, மேல வந்தாரு, முதலமைச்சரானாரு, தமிழ்நாட்டையே மாத்தினாரு. வாய்க்கு வாய்க்கு அண்ணா 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 அண்ணன் பேசுறீங்க. நேத்துதான் அண்ணாவோட, முந்தின நாள், நேத்துதான் அண்ணாவோட பிறந்த நாள் தானே, பிப்ரவரி 3. விஜய் ஏதாவது அறிக்கை விட்டுருக்காரா? ஏதாவது விட்டுருக்காரா? நான் கவனிக்கல. நீங்க ஒரு நெறியாளரா சொல்லுங்க. அதை அறிக்கை வச்சுக்கிறாரா? ஒரு கொள்கை தலைவர், அவருடைய கொள்கை, இதுல அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனை. தப்பா சொல்லல, 5 பேர் கொள்கை தலைவருங்கிறாரு. அப்புறம் NDTVல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வெளில சொல்றாங்க, கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா இவங்கெல்லாம் ரோல் மாடலுங்கிறாரு. ஆனா அவங்களே இப்ப எதிர்க்கிறாரு. அது மட்டும் இல்ல, நேற்று கூட்டத்துல பாருங்க, பேசும்போது ஐயா விஜய் அவர்கள் அண்ணா அவர்கள் கண்ணீர் விட்டாங்களாம். அதே மாதிரி மக்கள் 21க்கு பிறகு யாரோ கண்ணீர் விடுறாங்களாம். எம்ஜிஆர் கண்ணீர் விட்டாராம். இப்ப எம்ஜிஆர் கண்ணீர் போது யார் அப்போ இருந்தது? கருணாநிதி இருந்தாங்க. அதன் பிறகு ஆண்டவங்களை பார்த்து மக்கள் கண்ணீர் விடுறாங்கன்றாங்க. அப்புறம் ஜெயலலிதாவும் ஆண்டாங்க. இப்ப அவன் ரோல் மாடல் இல்லையா? ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க.